ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா சைடுவேஸில் போயிடுச்சு. நம்மளுக்கு சைடுவேஸில் போய் கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி நம்மளோட அடுத்த லெவலில் மார்க்கெட் நின்னது. சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பேஸ் லெவல் வச்சு நம்ம இன்ட்ராடே லெவல் எப்படி எடுக்கிறது அப்படின்றது இன்னும் நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சனிக்கிழமை கிளாஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த கிளாஸில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம அதில் கிளியர் பண்ணிடலாம். சரியா? ஓகே. நம்ம சனிக்கிழமை ஃப்ரீ கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, சரி. நம்ம இப்போ என்ன பார்க்கலாம்னா, இந்த மார்க்கெட்டை நம்ம எப்படி சைடுவேஸாக போகிறது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம காலையிலேயே நம்ம இந்த சைடுவேஸ் தான் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணோம், வாட்ஸ்அப் குரூப்லேயும் அப்டேட் பண்ணியாச்சு. சரி, இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒன்றும் இல்லை, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் அரௌண்ட் 25,000 ஓப்பன் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 25,000 கால், சரிங்களா, கால் தொட்டு இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும், பிரைஸோட ஓப்பன் பிரைஸ் எடுக்கணும். ஓப்பன் பிரைஸ் எடுத்துட்டு ஓப்பன் பிரைஸ்ல இருந்து கரண்ட் பிரைஸ், சரிங்களா, அதாவது எல்டிபி. ஓகே, அதை நான் இப்போ தெளிவாக காட்டுறேன் உங்களுக்கு. சாரி, சரி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் நம்ம இப்போ இது பண்ணியிருக்கோம், ஆப்ஷன் பர்சன்டேஜ் சேஞ்ச். ஓகேங்களா? இது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த இது அந்த இண்டிகேட்டர் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இதில் பாருங்கள், இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கன்னா, ஆப்ஷன், அதாவது நம்ம என்ன எடுக்கிறோம். சரியா? அதாவது நம்ம ஏடிஎம் தான் எடுக்கணும். எப்பவுமே என்ன செய்யணும், ஸ்டடில் ஏடிஎம் தான் எடுக்கணும். சரிங்களா? ஏடிஎம் மட்டும்தான் நம்ம இதில் யூஸ் பண்ணணும். ஓகே, அதை ஃபஸ்ட்டு இதில் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ். அதாவது ஓப்பனுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தான் இதில் காட்டுது. சரிங்களா? ஓப்பனுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 0 வேல்யூக்கு கீழே இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டு மேக்சிமம் சைடுவேஸில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு. ஓகே, ஏன்னா எதுவுமே ஓப்பனுக்கு மேலே நிலைப்படவில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், நம்ம மார்க்கெட்டை சைடுவேஸ்ன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இது ஆப்ஷன் செல்லருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஆப்ஷன் செல்லர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா இந்த இதை பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் ஓப்பன்ல இருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே தான் இருக்கு. சரியா? இதில் இன்னொன்று பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்டர்டே ஓப்பன், எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழே இருந்தாலும், எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழே 2 ஸ்ட்ரைக்கும் கீழே இருந்தாலும் மார்க்கெட் சைடுவேஸ் தான். சில டைம் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகும், கேப் அப் ஆகி ஓப்பன்ல இருந்து சைடுவேஸாக போகும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த எஸ்டர்டே க்ளோஸை நம்ம எடுத்துக்க முடியாது. சரிங்களா? அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓப்பன் ப்ரைஸையும் கரண்ட் ப்ரைஸையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகியும் சைடுவேஸில் போயிடும். ஓகே, அப்போலாம் நம்ம இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கரெக்டான ஒரு டைரக்ஷனை கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஓகே நம்ம இப்போ இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன இண்டெக்ஸில் நம்ம இதை பார்க்க போகிறோம் அப்படின்றத அதில் போட்டுற வேண்டியதான். இதில் இருக்கு பார்த்தீங்களா, என்டர் சிம்பிள்.
அதில் வந்து நம்ம என்ன இண்டெக்ஸில் பார்க்க போகிறோம் அப்படின்றது. சரிங்களா? ரெண்டாவது உள்ளது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட். ஓகேங்களா? எக்ஸ்பைரி டேட் இந்த இதில் இந்த வாரத்துக்குள்ள எக்ஸ்பைரி என்னவோ அதை நம்ம இதில் போட்டுருணும். சரிங்களா? ஃபார்மேட் பார்த்துக்கோங்க, அதே ஃபார்மேட்டில் தான் போடணும். சரியா? மூணாவது இருக்கிறது நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே, அதாவது ஏடிஎம்மோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னவோ அதை நம்ம வந்து இங்கே என்ன செய்ய போகிறோம், போட போகிறோம். அவ்வளோதான். போட்டுட்டு நம்ம ஃப்ளாட் பண்ணோம்னா அது லைன் ஃப்ளாட் ஆகிடும். ஓகே, இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறது இப்படி தான். ஓகேங்களா? இதில் ஒன்றுமே இல்லை, வெறும் சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம எந்த இண்டெக்ஸில் பார்க்க போகிறோமோ அந்த இண்டெக்ஸ் போட போகிறோம். ரெண்டாவது அதோட எக்ஸ்பைரி டேட் போட போகிறோம். மூணாவது நம்ம என்ன ஸ்ட்ரைக், அதாவது ஏடிஎம் என்ன ஸ்ட்ரைக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை இதில் போட போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? இந்த மூணு மட்டும்தான் இதில் போகணும். இந்த மூணையும் போட்டாச்சுன்னா நம்மளுக்கு என்னாகும், இந்த இது லைன் வந்துடும். ஓகே, இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன், இந்த கிரீன் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன். சரிங்களா? கால் ஆப்ஷனோடது, இது வந்து புட் ஆப்ஷனோட. ஓகே, பாருங்க, கரெக்டாக இந்த 0 வேல்யூ வந்து பிரேக் பண்ணி மேலே போகவும் நம்மளுக்கு கரெக்டாக அந்த இடத்துலையும் நம்மளோட இந்த லெவல், அதாவது இந்த 977 ரூபா அப்படின்ற லெவலை பிரேக் பண்ணி கரெக்டாக கீழே மார்க்கெட் வந்திருக்கு. சரியா? இந்த லெவல், இந்த ட்ரேடு நானும் எடுக்கல, மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் வெளியே போனதுனால மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த லெவலும் கரெக்டாக பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. நம்மளோட இந்த 0 லெவலில் இருந்தும் கரெக்டாக பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. கரெக்டாக இந்த ட்ரேட் அழகாக நம்ம எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம இந்த இதை வச்சு பார்க்கணும். இந்த இண்டிகேட்டரை இப்படி தான் பயன்படுத்தணும். சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் சைடுவேஸ் மார்க்கெட்டு. அந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருக்கும்போது ஃபுல்லாமே இதை பார்த்தீங்களா 0 வேல்யூவுக்கு கீழே தான் இருக்குது. சரியா? இந்த பாருங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறது மார்க்கெட்டு. அதே மாதிரி இதுவும் 0 வேல்யூவுக்கு கீழே தான் இருக்குது, காலும் புட்டும். ஓகே, இந்த இண்டிகேட்டரை இந்த மாதிரி தான் நீங்கள் பயன்படுத்தணும். சரிங்களா? ஓகே, நான் இந்த இண்டிகேட்டரை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.